மறவாமையால் அமைத்த மனக்கோவில் உள்ளுறுத்தி. மனசே கோயில் ஆக்கிட்டோம். எப்படி மனம் கோயிலா மாறியது? அவர் நினைத்ததனால், மறவாம நினைத்ததனால். எப்படி நினைக்கும்? எப்படி எதனால அவரை நினைக்க தோணும்? நம்ம யாரை நினைக்கிறோம் வாழ்க்கையில? நம்ம சொந்தக்காரங்களை தான் நினைக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம மனசுல வந்துகிட்டே தான் இருக்காங்க. மனைவி, மகன், மகள், தாய், தந்தை, மற்ற உறவினர். அப்ப நமக்கு உறவுன்னு நினைக்கும் போது தானே அந்த நினைப்பு வரும், எண்ணம் வரும். அதை சொல்ற, உறவு ஆதி தனி உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்று. ஆதி உறவு சாமின்னு தெரிஞ்சாதான் அவரை நினைக்க தோணும். திருவானைக்கா தேவாரத்துல சொல்லுவாங்க, எத்தாயர் எத்தந்தை சுற்றத்தார். இன்னொரு திருத்தாண்டகத்திலையும் சொல்லுவார், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் புத்திரரார் தாரமா. அங்க அவர் தூல பஞ்சாக்கிரத்துல தான் முடிப்பார் அந்த திருத்தாண்டகத்தை. எந்த யார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே அப்படிம்பார் அப்பமூர்த்தி. அவர் சொல்லாத செய்தியா? ஒற்றிய தேவத்திலே சொல்லுவார், வெள்ளத்தை சடையில் வைத்த வேத கீதன் தன் பாதம் மெள்ளத்தான் அடைய வேண்டி மெய்தரு ஞானத்தீயார் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய போவே. நினைக்கணும் சாமி. எப்படி? எனக்கு உறவு அவர் தான்.